நம்ம ஆண்டவர் கமலஹாசனுக்கு அப்புறம் பிபி ஹோஸ்ட்டுக்கு ரோஸ்ட் பண்றோம்னா இதுதான் முதல் முறைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விஜய் சேதுபதி ஒரு வேலையை வந்து நேற்று பார்த்துட்டு போனாரு. அதுக்கு தான் சரி கொஞ்சம் கூட்டு வச்சு கொஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்றேன். அதே மாதிரி ட்விட்டர்ல பார்க்குற அனைத்து பேரும் ஓரளவுக்கு ரீஷேர் பண்ணுங்க, ஓகே, ஆர்டி பண்ணிக்கோங்க. யூடியூப்ல பார்க்குற நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த லைக்கை பண்ணிக்கோங்க. ஏன்னா சேதுபதி என்னென்னலாம் கேட்க தவறினார், யாருக்கெல்லாம் வந்து சொம்படிச்சார் அப்படிங்கிறத அந்த வீடியோல பேச போறோம். ஆப்வியஸா உங்களுக்கு தெரியும், நிறைய ட்வீட்ஸ் போட்டிருந்தீங்க. இருந்தாலும் என்னோட ஆதங்கத்தை இந்த வீடியோ மூலியமா நிறைய பேருக்கு இந்த மாதிரி சொல்லணும்னு தோணும், பட் சொல்ல முடியாம இருப்பீங்க. அதனால இதுல நான் உங்கள் சார்பாக பேசிக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. நேற்று என்ன நடந்துச்சு? திவாரோட எவிக்ஷன், திவாரோட ரோஸ்ட், விஜய் பார்வதியோட ரோஸ்ட். அதுலேயும் விஜய் பார்வதி ரோஸ்ட் பண்ணும்போது அப்படியே ரோஸ்ட் பண்ணிட்டு லைட்டாக அப்படி ஒரு பவுடர் தட்டுவாப்புல, பார்த்துமா நான் இருக்கேம்மா, ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் வந்துட்டு சனிக்கிழமை விஷயத்துலையும் சரி, ஞாயிற்றுக்கிழமை இதுலையும் பார்த்தோம். எனக்கு என்னன்னா, எப்போதும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷமாச்சும் போடுவீங்க. அது எங்க இந்த வாரம் காணும்னே தெரில. சரி, அதாவது பேப்பரோட பிரச்சனையே வந்துட்டு எந்திரிச்சு சொல்றாரு, சார் அந்த பிரஷ் மெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் அதை பற்றி பேசாதீங்க, எனக்கு வந்து நிறைய இருக்கு, உட்காருங்க உட்கார் மச்சான் உட்கார்றா அப்படிங்கிறாரு. சார் குரூப்பிசம் யாரு இங்க விளாடுறா? உள்ள உள்ளவங்களா நீங்களா? புரியலையே. அண்ணன் பார்க்காதீங்க, மாமா மச்சான் பார்க்காதீங்க, அவங்க கேமை கெடுக்கும் அப்படிங்கிறாரு. நீங்க பார்த்து இந்த கேமை கெடுக்கிறீங்களோன்னு தோணுதுல. அதான் உண்மை. இப்போ மாயா கிருஷ்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் கமல் அடி வாங்கி வெளில போனாரு, மக்கள்கிட்ட பேச்சில் அடி வாங்கி வெளில போனாரு. இதோட ஹார்ட் தாங்க முடியல, ஓகேவா? அவ்வளோ ஹேட்டு. அது ஒரு பக்கம் வந்து அவர் ஓடிட்டாரு. ஓகே, இதுக்கு மேல நம்மள வந்து இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு கட்சியிலையும் ஒன்றும் பண்ண முடியாது, படமும் நடிக்க முடியாது போல போட்டு வன்மத்தா கக்குறாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி இப்ப நீங்களும் அந்த இடத்துக்கு தள்ளப்படுறீங்களோ எனக்கு தோணுது. ஏன்னா உங்களோட நண்பரோட மனைவி அவங்க செய்த கேவலமான செயலுக்கெல்லாம் ஒரு முட்டு ஒன்று உடுகுறீங்க பாருங்க, பயங்கரமா இருக்கு. பீக்ல இருக்கு அந்த முட்டு. ஏன்னா அந்த பிரஷ் இஷ்யூ பயங்கரமா உள்ள அவங்க பேசுனாங்க, என் புருஷன் ஆம்பளை, நான் ஒரு பொம்பளை, எங்களுக்கெல்லாம் குழந்தைகள் இருக்கு, என்ன மற்றவங்களாம் ஆம்பளையும் கிடையாது பொம்பளையும் கிடையாது, அவங்க வேற்றுக்கிரகவாசி ஏலியன்னு அவங்க உள்ளவங்களுக்கு இப்போ குழந்தைங்கள்லாம் கிடையாது, இவங்க மட்டும்தான் ஸ்பெஷலாக மேட் பண்ணி உள்ள அனுப்பியிருக்காங்க. எஸ், மேட் இன் இந்தியா, சாரி மேட் இன் தமிழ்நாடு சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தனி கேட்டகரியில் உள்ள அனுப்பியிருக்காங்க. அவங்க பண்ண எதையுமே கேட்கல, அட்ரஸே பண்ணல, கொஞ்சம் கூட அட்ரஸ். சரி ஓகே, நீங்க எல்லாம் விடுங்க, பிரஷ் மேட்டரே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பிரஜனும் சான்றாவும் வெளியில உட்காந்து சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி சபரி வந்துட்டு இண்டஸ்ட்ரியில கூட மேல வரதுக்கு என்னென்ன பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி கேவலமா ஒரு பிராண்டு பண்ணாங்கல்ல. அதெல்லாம் கேட்காம நீங்க எதுக்கு சார் வந்தீங்க? ஹோஸ்டோட என்ன வேலை ஆக்சுவலா? நீங்க ஓகே எபிசோட் தான் உங்களுக்கு டெய்லி பார்க்க முடியாது, உங்களுக்கு டாக் பேக்ல சொல்றதும் சின்ன சின்ன கிளிப்ஸ் உங்களுக்கு காட்டுறதும் ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுக்குறதும் அது பேசுறீங்கன்னு ஓகே. அட்லீஸ்ட் இதையாச்சும் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே. டைரக்ஷன் டீம் சொல்லலையா, இல்லை கிரியேட்டிவ் டீம் சொல்லலையா, யாரும் உங்களுக்கு சொல்லல? எல்லாத்தையும் கவனிச்சு தானே பேசணும். அதுக்கு தானே ஹோஸ்டிங், அதுக்கு தானே கோடிக்கணக்கில் சம்பளத்தை வாங்குறீங்க, கோடிக்கணக்கில். அதையும் அட்ரஸ் பண்ண முடியல. எனக்கு புரியல. ஒருத்தரோட பர்சனல் லைஃப் எடுத்து பேசும்போது அதை நீங்க எல்லாத்துக்கும் விஜய் பார்வதி அப்படி பேசினா வந்து இது பண்றீங்க, மற்றவங்க திவார் இதை பேசினா அட்ரஸ் பண்றீங்க, கேவலமா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லி. அப்ப இது கேவலமான வேர்ட்ஸ் எல்லாம் வராதோ? எனக்கு புரியல சுத்தமா. இது எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியல. நீங்க எங்க நியாயமா பேசுறீங்கன்னு தெரியல. அந்த நம்பிக்கை வர 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 ரொம்ப குறையுது. ஆடியன்ஸ் பக்கம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க பண்ற ஹோஸ்டிங்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அதெல்லாம் அதுல குறையே கிடையாது. பட் இந்த மாதிரி அட்ரஸ் பண்ண விஷயத்துல நீங்க ஒரு பக்கமா போனீங்கன்னா உங்க மேல இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட்ங்கிறது லாஸ் ஆகிட்டே வரும். நான் இதெல்லாம் அந்த வீடியோலாம் மேக் பண்ணணும்னு நானே நினைச்சு பார்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, எல்லாருக்கும் பிடிக்கும் வேற. பட் இப்போ இப்படி பண்ணா என்ன எனக்கு புரியலையே. உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்துட்டாருங்கிறதுனால அந்த ஆட்டிடியூட வான் பண்றது கிடையாது. எத்தனை முறை சொல்லியிருப்பாரு, ஆம்பளை அந்த என்னை வந்து என் மேல கை வச்சு பேசாத, தள்ளி நில்லு, நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன் பண்ணிடுவேன். அதுக்கெல்லாம் வார்னிங்கே இல்லைன்னா என்ன இது? என்ன புரியலையே எனக்கு. சபரி மேல அவ்வளோ வன்மமா, இல்லை பிரஜன் மேல அவ்வளோ பாசமா? அதில் வேற நீங்க சொல்றீங்க உங்க குழந்தைங்களாம் பாவம், நீங்க வந்து அழாதீங்க, நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க, பாவம் குழந்தை தூக்கி வச்சுங்க சார், இடுப்பு வச்சுட்டோம், அம்மா பொச்சோ தங்கச்சி தங்கச்சி தங்கமான தங்கச்சின்னு பாட்டு பாடுங்க. அது மட்டும் தான் பண்ணல. அப்படி அந்த அம்மா அதுக்கு மேல சிரிக்குது லைலா கணக்கா. தலையெழுத்து இதெல்லாம் பார்க்கணும்னு எங்களுக்கு ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ண. அந்த அம்மா சொன்னோம், நீ பயந்து விட்டு வெளில வாங்க. நான் பயந்துட்டேன், எனக்கு அன்னைக்கு இன்சிடென்ட் நடந்தப்போ நல்லா அப்படி ஊட்டி பார்க்க அந்த அம்மா கண்ணை வச்சுக்கிட்டு நல்லா அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்துச்சு. ஏன் அங்க கேட்கல? போய் அப்ரிஷியேட் பண்றாங்க. தெரியும்டா, எனக்கு தெரியும்டா,
எனக்கு தெரியும்டா, நீ ஊக்குடே, கூல் கூல், ஓகேடா. ஏன் அப்போ சபரியை வரமல்ல? ஆம்பளையாக இருக்கக்கூடிய பிரஜன், சாண்ட்ராவின் புருஷனாக இருக்கக்கூடிய பிரஜன் ஏன் இதை பேசல? சரி, பிரஜனின் மனைவியாக பொம்பளையாக இருக்கக்கூடிய சாண்ட்ரா ஏன் இதை பேசலாங்க? ஏன் ஞாயிற்றுக்கிழமை வந்து மட்டும் ஒரு நாடகத்தை போடுறானுங்க? நேற்று நடிப்பு அரக்கிகள் 2 பேரை பார்த்தேன். ஒன்று விஜய் பார்வதி, திவார் திவார் அப்படின்னு கை தட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு அழுகை. இல்ல சபரியை சொல்றானுங்க. சரி சார், எதுக்கு சார் ஹோஸ்டிங்? அதோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பாருங்க சார், நல்லா அனலைஸ் பண்ணுங்க. ட்விட்டர் அட்லீஸ்ட் உங்களை டேக் பண்றதுல ஒரு நிமிஷம் எங்கேயாச்சும் கேரம்ல உட்காரப்ப பாருங்க, என்ன எதுக்கு நம்ம டேக் பண்ணோம்? எல்லாத்தையும் டேக் பண்ண மாட்டாங்களா? ஒரு பர்டிகுலர் வீடியோஸ் வரிசையா டேக் பண்ணுவாங்களா? அது என்னன்னு பாருங்களேன். நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றானுங்க. நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு புரியல. அந்த குறிப்பிட்டதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அன்பு கேங், இந்த கேங்கா இருக்கீங்க. கனி, சபரி, எப்ஜெல்லாம் ஒரு கேங்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்களே, இந்த கேங்கை பத்தி உங்களுக்கு கண்ணே தெரியலையா? கண்ணு எதுவும் போயிடுச்சா? ஃபியூஸ் போயிடுச்சா? நல்லா பவரான கிளாஸ் வாங்கி தரட்டுமா? நாங்கெல்லாம் ஆடியன்ஸா காசு போட்டு அனுப்பி விடட்டுமா? லேக்ஸ் கணக்கில் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். அதெல்லாம் எங்க போச்சு? விஜேஸ் ஓகே, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாரு, கமல் மாதிரி இப்படிலாம் சாய மாட்டாரு அப்படின்னு பாரு நாங்க நம்பிட்டு இருந்தோம். அதுல மண்ணெல்லி போட்டீங்க, சூப்பர், வாழ்த்துக்கள். இனிமே நாங்க நம்ப மாட்டோம். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு திரும்ப கமல் சார் எப்படி மாயாவுக்கு ஒன்று பண்ணாங்களோ அது மாதிரி நீங்கள் இந்த பிரச்சனைக்கும் சான்றாகும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அவருக்கு பார்த்த கிட்ட விட டபுள் த எக்ஸாக நீங்கள் பார்ப்பீங்க, அதுவும் எக்ஸில். ஓகேவா? ஏன்னா அப்போ கூட கொஞ்சம் ஆடியன்ஸ் ஓகே அப்படின்னு இருந்தாங்க. இப்போல்லாம் ரொம்ப கிளியராக எல்லாத்தையும் பார்க்குறானுங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணுறானுங்க. அதுவும் மற்ற விஷயத்தில் கூட உங்களை விட்டுருவாங்க. ஆனால் பிரஜன் சான்ற விஷயத்தில் நீங்கள் வாய்ப்பே இல்லை. அத்தனை பேரோட ஃபேன்ஸும் வந்துட்டு பிரஜன் சாண்ட்ராக்கு யாரும் சப்போர்ட் மாதிரி இல்லை. எவன்லாம் சேச்சு ஃபயர் உண்டாலும் காரி துப்புறாங்க சீச்சின்னு, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த வாரமும் பார்ப்பீங்களா, நோட் பண்ணிக்கலாம் தெரியல. எப்படி கண்டிப்பாக இந்த வாரம் பேப்பர் ரவுடி வந்துட்டு ஒரு இது பண்ணுவாப்புல, மிரட்டெல்லாம் விடுவாப்புல. நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கீழே விஜய் சேதுபதியை டேக் பண்ணுங்க. வரிசையா ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணாலும் 10 கமெண்ட்ல விஜய் சேதுபதியை டேக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். எனக்கு தோணுது, உங்களுக்கு தோணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அப்படி தான் நெக்ஸ்ட் ஒரு ரோஸ்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய்.